ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். முத்துவும் மீனாவும் இந்த வீட்டை ஜப்தி பண்ண அந்த ஆள்கிட்ட விடக்கூடாது அப்படின்னு எப்படியாச்சும் போராடி மீட்கணும் அப்படின்னு அவரை பார்த்து பேசணும்னு நினச்சாங்க. ஆனால் முடியல. அந்த ஆள் வேணும்னே முத்துவும் மீனாவும் அலைக்கழிச்சிட்டாங்க. நாய்க்கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை பற்றி டீட்டெயிலாக சொல்லி விசாரிச்சப்பட்டாங்க. அவங்களுமே எதுவுமே பண்ண முடியாது, 10 நாள் கோர்ட் லீவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அண்ணாமலை கேட்குற முதல் கேள்வி, என்னாச்சு, அவங்கள பார்த்து பேசுனீங்களா, இல்லை லாயர் என்ன சொன்னாங்க அப்படின்னு தான் கேட்டாங்க. அவங்க 2 பேருமே தலை குனிஞ்சு போய் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. இதை பார்த்த உடனே ஸ்ருதியும் ரவி இருந்துக்கிட்டு, முத்து ஏதாச்சும் சொல்லுடா அண்ணி, நீங்களாச்சும் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணாமலை ரொம்ப உடைஞ்சு போயிருக்கிறாரு. சொல்லுப்பா முத்து, என்ன சொன்னாங்க லாயர் அப்படின்றாங்க. கோர்ட் 10 நாள் தொடர்ந்து லீவாம்ப்பா, நம்மளால் வீட்டை ஜப்தி பண்ணுறத எது பண்ணியும் தடுக்க முடியாது. ஆனால் இப்படி நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறதுனால கோர்ட் லீவாக இல்லாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக மனு தாக்கல் பண்ணி எப்படியாச்சும் கோர்ட்டை, அதாவது வீட்டை ஜப்தி பண்ணாமல் இருக்க முடியும்னு லாயர் சொன்னாங்க. ஆனால் கோர்ட் தொடர்ந்து 10 நாள் லீவு, முக்கியமான கேஸை மட்டும்தான் விசாரிப்பாங்களாம். மற்றபடி இந்த கேஸ் பெரிய இஷ்யூ ஆனதுனால இந்த விஷயத்தில் எதுவுமே பண்ண முடியாதுன்னு லாயர் சொல்லிட்டாங்கப்பா. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபைனான்ஸ் ஆஃபீஸர் நம்மளை பார்த்து பேசவே கொஞ்சம் கூட தயாராகவே இல்லைப்பா. எங்கே நாங்கள் அவரை பார்த்து பேசி ஏதாச்சும் கன்வின்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு எங்களை பல இடங்களை அலைய வச்சு, எதுவுமே எங்களை அந்த ஆள் முகத்தை பார்க்க விடாமல் அலைய வச்சு எங்களை துரத்திட்டாங்கப்பா. நாங்கள் அவரை பார்க்க கூட இல்லை, காலையிலேருந்து அழிஞ்சு திரிஞ்சு வந்திருக்கோம்ப்பா. மீனா வேற பாதிலே மயக்கம் போட்டு விழுற அளவுக்கு போயிட்டாப்பா. இன்னும் எதுவுமே சாப்பிடக்கூட இல்லைப்பா. நாங்கள் எல்லாரும் இப்படி தான்ப்பா ஆயிடுச்சு அப்படின்னு முத்து எல்லாத்தையும் சொன்ன உடனே அண்ணாமலையை ரொம்ப மனசு உடைச்சு போய் எழுந்து நின்றுட்டாங்க. மீனா என்ன சொல்கிறீங்க, உட்காருங்க மீனா, நீங்கள் ஏதாச்சும் தண்ணியாச்சும் குடிங்க அப்படின்றாங்க. இருக்கட்டும் சுருதி, காரில் தண்ணி இருந்துச்சு குடித்தேன், இப்போ பரவாயில்ல அப்படின்றாங்க. ஜூஸாவது போட்டு கொடுக்கட்டா அப்படின்றாங்க. ஆமாம், இப்போ இருக்கிற நிலமையில் ஜூஸ் ஒன்று தான் இப்போ கேடா அப்படின்னு மனோஜ் ஒரு பக்கம் கேட்குவோம். மரியாதையாக வாய முடிட்டு அமைதியாருடா, ஏதாச்சும் பேசினேன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் அப்படின்னு முத்து கோவப்படுறாரு. அப்போது மனோஜை பார்த்தா விஜயகுமாரிக்கவும் அமைதியாகிடுறாங்க. அண்ணாமலை எழுந்திரிச்சு நின்று ரொம்ப உடஞ்சி போயிடுறாங்க. அப்போ அவ்வளோதானா, இந்த வீட்டை நம்மளால் மீட்க முடியாது, இந்த வீடு நம்ம கையை விட்டு போயிடுச்சா, நாளைக்கு வீட்டை ஜப்தி பண்ணிவிடுவாங்களா, நம்ம வீட்டை விட்டு இப்போ வெளியில் போகணுமா அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப உடைஞ்சு போயிடுறாரு. 10 நாள் கோர்ட் லீவு, நம்மளால் ஒரே நாளில் அவ்வளோ பணமும் ரெடி பண்ண முடியாது, நாளைக்கு காலையிலக்குள்ளே கண்டிப்பாக பணம் ரெடி பண்ண முடியாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மனசு உடைஞ்சு போய் வேறு வழியே இல்லாமல் அண்ணாமலை நான் செத்துடுறேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. விஜயா மட்டும் இல்லாமல் முத்து கூட ஓடி அப்படிலாம் சொல்லாதப்பா, நான் இருக்கேன்ப்பா பார்த்துக்கிறேன் அப்படின்னு என் மனசை தளர விடக்கூடாது, நான் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக நீ நான் பண்ணுறேன்னு சொல்கிறடே முத்து. ஆனால் உங்ககிட்ட மட்டும் என்னடா இருக்குது, நீயும் இந்த குடும்பத்துக்காக நீயும் மீனாவும் சேர்ந்து நிறைய பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறமும் நீங்கள் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாப்பா எங்களால் முடியாதுன்னு நினைக்கிறியாப்பா அப்படின்றாங்க. மாமா ஏன் மாமா அப்படிலாம் நினைக்கிறீங்க அப்படின்னு எதார்த்தனமாக சொல்கிறேன், நாங்கள் ஒன்று குத்தி காட்டி சொல்லி 10 லட்சத்தை அடிச்சிருக்கீங்க, இதுவே எவ்வளோ பெரிய விஷயம், இதுக்காகவே நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, நகை நட்டெல்லாம் விற்று அந்த கடனை அடைச்சிங்க, இதுக்கு மேலேயும் நீங்கள் எப்படி கடனை அடைப்பீங்க, இந்த வீடு அவ்வளோதான் நம்ம கையை விட்டு போயிடுச்சு, எதுவுமே பண்ண முடியாது, கோர்ட்டும் லீவு, அந்த ஆஃபீஸர்கிட்ட பார்த்து எதுவும் பேச முடியலன்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரொம்ப உடைஞ்சு போயிடுறாரு. இல்லை முத்து, இல்லை, இந்த வீட்டிலேருந்து எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டு இந்த வீட்டை ஜப்தி பண்ணி வெளியில் வீட்டை விட்டு அனுப்புனாங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு மனசு உடைஞ்சு என்னால் இருக்க முடியாது, இல்லை நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் எங்கேயாச்சும் போயிடுவேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. பாப்பா என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு, இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன், இந்த வீட்டை விற்றுடலான்னு கேட்டீங்களா அப்படின்னு மனோஜ் திரும்ப பேசுவோம். வாயை கீழெல்லாம் அடிச்சு வச்சிருவோம், வாயை மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஒரு பக்கம் பயங்கரமாக அவங்கக்கிட்ட சண்டை போட்டுட்ருக்குவோம். இல்லை முத்து, இப்போவே நம்ம எல்லோரும் கிளம்பலாம், எல்லோரும் கிளம்பி எங்கேயாச்சும் போயிடலாம் வீட்டை பூட்டிட்டு அப்படின்றாங்க. அப்பா என்னப்பா சொல்கிறீங்க, அப்படி நம்ம பண்ணிட்டு போனோம் அப்படின்னா அந்த ஆளுக்கு பயந்து போகிற மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. முத்து, நம்ம பயந்து போகல, ஒதுங்கி போகலாம், நம்ம இங்கே இருந்தால் தானே நம்மக்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கிட்டு அவங்க வீட்டை ஜப்தி பண்ண முடியும், நாம் இங்கே இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, நம்ம இங்கேருந்து போயிடலாம், எப்படியாச்சும் நம்ம போய் இந்த கோர்ட்டு 10 நாள் லீவ் முடியறதுக்குள்ளே ஏதாச்சும் பணம் ரெடி பண்ண முடியுமா, இல்லை நோட்டீஸ் போட்டு கோர்ட்லேருந்து நம்ம வீட்டை மீட்க முடியுமான்னு ஏதாச்சும் பண்ணலாம், நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லுவோம். வீட்டில் எல்லாருமே உடஞ்சி போயிடுறாங்க. என்ன அங்கிள், வீட்டை விட்டு நாம் எதுக்கு போகணும் அப்படின்றாங்க. ஏன்னா வாங்கின கடனுக்காக, இவன் செஞ்ச விஷயத்துக்காக அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப மனசு உடைஞ்சு போய் சொல்கிறாரு.
உன் ஒருத்தனால இந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பிரச்சனை பாருடா. ஆனால் உன் சைட்லேருந்து இதுக்காக ஏதாச்சும் ஒரு பைசா ரெடி பண்ணி கொடுத்தியாடா நீ? ஆனால் அமைதியாக நின்றுட்டு மட்டும் இருக்க. வீட்டை வித்துடலான்னு சொல்லிட்டு நீ பட்ட கடனுக்கு இந்த வீட்டை ஏன்டா விற்கணும்? பேசாமல் உன் ஷோரூமை விற்று நீ பணம் கொடுடா அப்படின்ற மாதிரி இங்கே ரவி சொல்லிடுறாரு. நான் ஏன்டா ஷோரூமை வைக்கணும்? அதெல்லாம் என்னால் வைக்க முடியாது. அது நான் உழைச்சி கஷ்டப்பட்டு உருவாக்கணும் ஷோரூம். அது ஒன்று தான் இப்போ எனக்கு இருக்கிற ஆயுதமே. நான் அதெல்லாம் விற்க மாட்டேன். யார் சொன்னாலும் நான் வைக்க மாட்டேன் அப்படின்னுட்டாங்க. அப்போ வேறு வழி இல்லாமல் எல்லோரும் வீட்டை விட்டு போக வேண்டியது தான் அப்படின்றாங்க. வீட்டை விட்டு போய் எங்கே இருக்க போகிறோம், எங்கே தங்க போகிறோம் அப்படின்றாங்க. ரோட்டில் போயிருடா, நாங்கள் எல்லோரும் போய் ரோட்டில் நின்று கஷ்டப்படுறோம்ல, பிளாட்ஃபார்மில் போய் படுத்துங்கடா, அப்போ தான் உனக்கு புத்தி வரும் அப்படின்றாங்க. நான் போய் எப்படி பிளாட்ஃபார்மில் படுக்கிறது அப்படின்னு. ஆமாம், நீ படிச்சிருக்கிற பட்டத்தை வச்சு இப்போ என்னால் என்ன கிழிக்க முடிஞ்சிச்சு? வாங்கின கடனை கட்ட துப்பு இல்லை, பேச்சு வேறு பேச்சு. படிச்சிருக்கேன்னு வேணாம் மனோஜ், ஏற்கனவே டென்ஷனில் இருக்கேன். இதுக்கு மேலே ஏதாச்சும் பேசினேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் கொண்டுடுவேன்றாங்க. அப்போ இங்கே பாரு, எல்லாருமே வீட்டை விட்டு போட்டு தான் ஒரே வழி. முக்கியமானதை என்னவோ அதை எடுத்துக்கிட்டு எல்லோரும் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை உள்ளே போயிட்டாரு. அவரோட ட்ரெஸ்லாம் பேக் பண்ணேன். அப்போது வீட்டில் இதுக்கு மேலே யாராலையும் எதுவும் பேச முடியாமல், ஸ்ருதி அதான் அப்பா சொல்லிட்டாருல்ல, இதுக்கு மேலே நம்ம சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, பேக் பண்ணு அப்படின்றாங்க. சரி ரவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போகும்போது நம்மளை மட்டும் என்ன அனாதையாக கை விட்டுருவா வராங்க. அவங்க எல்லோரும் எங்கே தங்கறதுக்கு இருப்பாங்களோ அங்கே தான் நம்மளும் தங்க முடியும். நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூட ஃபேமிலி தான் நம்மளுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு அவங்களும் ரெடி ஆகுறாங்க. மீனாவும் முத்துவும் கூட அவங்களும் போயிட்டு அவங்களுடைய வேண்டியதெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. என்ன மீனா, கடைசி வரைக்கும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்றாங்க. நம்ம என்னங்க பண்ண முடியும்? அவர் உங்கள் அண்ணன் பண்ண தப்புக்காக விடுங்க, வேறு வழி இல்லை. ஆமாம், இங்கே இல்லைன்னா தான் கொஞ்சமாச்சும் நிம்மதியாக இருப்பார். அப்படி இல்லைன்னா நாளைக்கு வீட்டை ஜப்தி பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு மாமா இங்கே இருந்தார் அப்படின்னா அவரோட மனசு ரொம்ப கஷ்டப்படுங்க. நம்ம பேசாமல் மாமாவை எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் மீனாவும் சொல்கிறாங்க. விஜய் ஒரு பக்கம் போயிட்டு அண்ணாமலையே சமாதானப்படுத்துகிறாங்க. ஏங்க அப்படின்னு, நீ பேசாத, இவ்வளோத்துக்கும் ஆடுறதுக்கு காரணமே நீ உன் பிள்ளையும் தான். நீ மட்டும் ஏதாச்சும் பேசணுன்னு வச்சுக்கோ, எனக்கு இருக்கிற கோவத்தில் உன்னை அப்படியே கழுத்தை நெரிச்சு கொன்றுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க? இந்த வீட்டை விட்டு போகணுமா அப்படின்னு. வேறு வழி இல்லை, என் வீடு என் அப்பா எனக்கு கொடுத்த வீடு நான் அவ்வளோ பெருமையாக சொல்லுவேன். இப்போ நாளைக்கு காலையில் இந்த வீடு யாருக்குமே இல்லாமல் போக போகுது. அதுவும் நீ செல்லம் கொடுத்து வளர்த்த உன் பையனால் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. வேறு ஏதாச்சும் பண்ணலாங்க அப்படின்றாங்க. ஏன் இவ்வளோ நாளாக ஏதாச்சும் பண்ண வேண்டியது தானே? முத்து மீனாவும் அந்த 10 லட்சத்தை அடைக்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடுனாங்க. ஏன் அப்போ அதை அடைக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து கிட்ட அதாவது முத்துவை பற்றி விஜய்கிட்ட பேசிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை எடுத்து வச்சுட்டு வான்னா வரணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் அவங்களோட லக்கேஜ்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வெளியே நிற்கிறாங்க. ரவி ஸ்ருதி எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க. முத்து மீனா இன்னும் வெளில வரல. அண்ணாமலை அந்த ரூம் எல்லாம் பார்த்து அந்த வீட்டு செவரெல்லாம் முட்டி பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அதுக்கப்புறம் மனோஜ் என்னடா மனோஜ், நீ எடுத்து வச்சு இன்னும் கிளம்பலையா அப்படின்றாங்க. அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அம்மா, இப்போ நம்ம எங்கே போகிறோம், எங்கம்மா நம்ம போய் தங்குவோம்? வெளியிலலாம் என்னால் தங்க முடியாது. ஏதாச்சும் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலாக புக் பண்ணுங்கள், அங்கே போய் தங்கிக்கலாம் அப்படின்றாங்க. ஏண்டா, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு உனக்கு அது ஒன்று தான் முக்கியமா? ஏற்கனவே கடன் அடைக்க முடியாமல் எல்லாரும் ரொம்ப பிரச்சனையில் இருக்கோம். இதில் 5 ஸ்டார் ஹோட்டல் புக் பண்ணி அவ்வளோ சொகுசாக உனக்கு தூக்கணுமா? எப்படி கடத்தை அடைச்சிட்டு நிம்மதியாக சொந்த வீட்டில் தூங்குறதுன்னு யோசிக்காமல் அதை விட்டுட்டு 5 ஸ்டார் ஹோட்டல் வேணுமாமி அப்படின்னு ரவி ஒரு பக்கம் கோவமாக கத்துறாங்க. இல்லை, என்னால் பிளாட்ஃபார்மில் வேறு எங்கேயும் எல்லாம் தங்க முடியாது. இந்த லாட்ஜ் எல்லாம் கூட ரொம்ப மோசமாக இருக்கும். அங்கே தான் என்னால் தங்க முடியாது. பேசாமல் நான் என்னுடைய ஷோரூமுக்கே போயிடுறேன். நீங்கள் எல்லோரும் வேணால் போய் எங்கேயாச்சும் தங்கிக்கோங்க, நான் ஷோரூம்லேயே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. இப்படியெல்லாம் சொல்ல உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாடா அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ், என்ன பேசுகிற? எல்லாரும் போகிற இடத்துக்கு தான் நீயும் வரணும் அப்படின்னு அதாவது விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைம்மா, நீங்கள் எல்லோரும் போய் எங்கே தங்க போகிறீங்கன்னு கிடையாது. நீங்கள் கோயில்லையோ இல்லை எங்கேயாவது பஸ் ஸ்டாண்ட்லேயோ எல்லோரும் போயிடுவீங்க. நான் எப்படி அங்கெல்லாம் தங்குறது? என்னால் இருக்க முடியாது. நான் ஷோரூமுக்கே போகலாம் அப்படின்றாங்க. ஏன் மனோஜ், எங்களெலாம் பார்த்தா மனுஷன் தெரியலையா? லேடிஸ் இருக்கோம் வீட்டில், அப்படியெல்லாம் எங்களை எங்கேயும் போய் வெளியில் தனியாக படுக்க வைக்க மாட்டாங்க. நல்ல ஒரு பாதுகாப்பான இடத்த பார்த்து தான் எல்லோரும் சேஃபாக தான் இருப்போம். நீங்கள் மட்டும் உங்களை மட்டும் தனியாக விட்டுருவோம், பிளாட்ஃபார்மில் தான் படுப்போம்னு எப்படி நம்புறீங்க? உங்களை மாதிரி சுயநல வழி யாருமே இல்லை மனோஜ். நீங்கள் இப்படி பண்ணுறதுனால தான் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை. இப்போ கூட உங்களுடைய நல்லதுக்காகவும் உங்களுக்காக வசதியை மட்டும்தான் பார்க்குறீங்களே தவிர மற்ற யாரை பற்றியும் நீங்கள் கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்க மாட்டேறீங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம என்னதான் சொன்னாலும் உன் மண்டியில் ஏற்றுக்க போகிறதில்ல, விடு அப்படின்னு ரவி சொல்லிட்டு இருக்காரு. அண்ணாமலை விஜயா நீ எங்கள் கூட தான் வரணும் மனோஜ் அப்படின்றாங்க. இல்லைம்மா, என்னால் இங்கே இருக்க முடியாது, நான் ஷோரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அண்ணாமலை வராரு. முத்து மீனா எல்லாருமே வராங்க. கிளம்பலாமா எல்லாருமே அப்படின்னு சொல்கிறாங்க.
வேறு வழி இல்லை அவங்களுக்கு, அதுதான் பண்ணி ஆகணும். எல்லாத்தையும் பார்த்து அவங்களால கஷ்டப்பட முடியாதுன்னு தான் வீட்டை விட்டு வெளியில் போகணுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அப்போது வேறு வழியே இல்லை, சரி போகலாம் அப்படின்றாங்க. ஏற்கனவே ஸ்ருதியோட அப்பா கிட்ட பணம் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஸ்ருதி சொன்னதுக்கு கூட ரவி வேணான்னு சொல்லிட்டாரு. இப்போ வேறு வழி இல்லாமல் போயிட்டுருக்காங்க. ரவி அவ்வளோ படித்தும் சம்பாதிச்சோம் அவரால் எதுவுமே பண்ண முடியல. படிச்சிருக்கேன் ஷோரூம் ரன் பண்ணுறன்ற பேரில் கடனை வாங்கி வாங்கி மனோஜால் இந்த வீடு இந்த நிலைமைக்கு வைக்கிது. எல்லாருமே வீட்டை விட்டு போய் வெளியில் நின்றுட்டு ரொம்பவே மனசொடைஞ்சு போயிருக்காங்க. என்னோடய கார் எடுத்துகிட்டு நான் ஷோரூமுக்கு போகிறேன், நீங்கள் எல்லோரும் போயிட்டு எங்கே இருக்கிறீங்களோ எனக்கு அப்புறம் கால் பண்ணுங்க அப்படின்றாங்க. நீ வாமா நம்ம ஷோரூமுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. டேய் பல்ல தட்டி கையில் கொடுத்துட்டு வா, உனக்கு ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றாங்க. முத்து, அண்ணாமலை, மீனா இதெல்லாம் பார்த்து ரொம்ப ரொம்ப கோவப்படுறாங்க. எப்படிங்க உங்களால் மட்டும் இப்படி இருக்க முடியுது, கொஞ்சம் கூட மனசாட்சி உறுத்தலையா உங்களுக்கு அப்படின்னு மீனா கேட்குறாங்க. எனக்கு எதுக்கு உறுத்தணும் அப்படின்றாங்க. டேய் கடன் வாங்கினது நீ, உனக்கு மனசு உறுத்தலைன்ற பாரு, நீ எல்லாம் மனுஷனே கிடையாது, நீ எல்லாம் மிருக ஜென்மம் அப்படின்னு முத்து திட்டிகிட்டு இருக்காரு. பாருமா இவன் எப்படி பேசிகிட்டு இருக்காரு, நீ வாமா நம்ம போகலாம் அப்படின்னமோ. மனோஜ் நான் எங்கேயும் வரல, நீயே எங்கள் கூடவே வா அப்படின்றாங்க. இல்லைம்மா நீங்கள் வந்தால் வாங்க, வரலைன்னா போங்க, நான்லாம் எங்கேயும் வரமாட்டேன், நான் ஷோரூமில் தான் போய் தங்குவேன்னு மனோஜ் ஒரு பக்கம் கார் எடுத்துக்கிட்டு ஷோரூமுக்கு கிளம்பி அவரோட லக்கேஜ் எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறாரு. பார்த்து 5 லட்சம் பிள்ளை பெற்று வச்சுருக்கேன், அவனுக்காக எல்லாத்தையும் ஓடி ஓடி செஞ்சேன், இன்றைக்கி உன்னையே நடு தெருவில் விட்டுட்டு போகிறான் அவன், இப்படி ஆனதுக்கு காரணமே அவன் தான். ஆனால் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் நீ வந்தாவா வரலைன்னா இங்கே இருன்னு உன்னை விட்டுட்டு போகிறான், இவனை நம்பி நீ இவ்வளோ விஷயத்த பண்ணியிருக்கியே பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அண்ணாமலை சொல்லவும் விஜயா பயங்கரமாக அழுதுடுறாங்க. அவங்களுக்கு மனசே இல்லை, அதுக்கு மேலே பேசுகிறதுக்கு வார்த்தையும் இல்லை. மொத்தம் எல்லாருமே கடைசி அந்த வீட்டை திரும்பி பார்த்துட்டு அண்ணாமலையெல்லாம் ரொம்ப மனசொடைஞ்சு போய் காலில் ஏறி இவங்க எல்லாரும் வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. எங்கே போய் தங்குறதுனே தெரியல. இப்போ பேசாமல் மாமா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்கன்றாங்க. ஆமாம், அதுவே வாடகை ரொம்ப இந்த பக்கம் திரும்பினா அந்த பக்கம் இடம் இல்லை, அதில் 4 பேர் கூட ஒழுங்காக உட்கார முடியாது, அந்த வீட்டில் நம்ம எல்லோரும் போய் எப்படி இருக்க போகிறோம், அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அப்போ கூட நீயும் உன் பிள்ளை மாதிரி தானே யோசிக்கிறான், அவனும் உன்ன மாதிரி தானே யோசிச்சுட்டு இங்கேருந்து போயிருக்கிறான், அப்படி உனக்கு வசதி இல்லைன்னா உன் பையன் கூடவே ஷோரூமுக்கு போக வேண்டியது தானே, ஏன் வந்த அப்படின்னு அண்ணாமலை பேசுகிறாரு. அப்பா விடுங்கப்பா அப்படின்றாங்க. மாமா ஆமாம் இடம் பத்தாது தான், அதை நான் யோசிக்கல மாமா, நம்ம இப்போ வேறு எங்கே போவோம் அப்படின்னு மீனா சொல்லிகிட்ருக்காங்க. அப்பா வேணும்னா நம்ம ஸ்ருதியோட வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்றாங்க. இல்லை பொண்ணு எடுத்த வீட்டில் எக்காரணத்தை கொண்டும் போய் நம்ம கஷ்டம்னு நிற்கக்கூடாது அப்படின்றாங்க. அங்கிள் என் மம்மி டேடியும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நம்ம போகலாம், அங்கே தான் கடல் மாதிரி வீடு இருக்குல்ல அப்படின்றாங்க. ஆமாங்க நம்ம பேசாமல் ஸ்ருதியோட வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே தானே எல்லா வசதிகளும் இருக்கும், அதுக்கு தானே நீ அங்கே போகணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. இல்லைங்க ஸ்ருதி சொன்னதுனால தான் சொன்னேன் அப்படின்றாங்க. அங்கிள் நீங்கள் ஆண்டி பேசுறதெல்லாம் விடுங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, அச்சாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் நான் பேசிக்கிறேன், இப்போ நம்ம எங்கே அங்கிள் போவோம் திடீர்னு அப்படின்னு சொல்கிறாங்க. பாப்போம் அப்படின்றாங்க. முத்துவை கூட யோசிக்கிறாங்க எங்கே போகிறதுனே அவருக்குமே சரியாக தெரியல. எங்கேயாச்சும் முத்து ஒரு இடம் சூஸ் பண்ணால் கூட அங்கே போகலாம், ஆனால் அவருக்கும் எந்த ஐடியாவும் தோணலை. ஹோட்டலில் ரூம் புக் பண்ணுறதா இல்லை எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் எங்கே நிற்கிறது, வாடகைக்கு வீடும் பார்க்க முடியாது, ரொம்ப மனசொடைஞ்சு போயிருக்காங்க. அங்கிள் நான் சொல்லிட்டேன் நீங்கள் அங்கே தான் வரணும், நீங்கள் அங்கே இருக்கிறதுக்கு உங்களுக்கு முழுசாக விருப்பம் இல்லைனா கூட நம்ம வீடு வேறு எங்கேயாச்சும் பார்த்து இல்லை ரூம் எங்கேயாச்சும் பார்த்து போகிற வரைக்கும் கூட அங்கேயே இருக்கலாம், நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக இப்படி சுற்றிட்டே இருக்க முடியாதுல்ல அப்படின்னு நான் இப்போவே அச்சாவுக்கு கால் பண்ணுறேன்னு உடனே அவருக்கு கால் பண்ணுறாங்க. ஸ்ருதி கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம், மனோஜால் ப்ராப்ளம் ஆகிடுச்சி, நாங்கள் எல்லோரும் வீட்டு விட்டு வந்துட்டோம், எங்கே போகிறதுன்னு தெரியல மம்மி, அங்கே வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டி இப்படி ஒரு பிரச்சனை ஆகிடுச்சின்னா அவங்களோட சேர்ந்து நீயும் போய் நடுத்தரவில் வெளியில் நிற்கலான்னு முடிவு பண்ணிட்டியா, நம்ம வீடு இருக்கிறப்போ நீ எதுக்கு வெளியில் போய் எங்கேயோ ரோட்டில் இருக்கணும், பேசாமல் இங்கேயே வாங்க எல்லாரும் அப்படின்றாங்க. அவங்க சரி மம்மி அது இன்ஃபார்ம் பண்ண தான் கூப்பிட்டேன் அப்படின்றாங்க. ஆனால் ஒன்று அங்கே வந்ததுக்கப்புறம் நீ எதுவும் தேவையில்லாமல் பேசக்கூடாது அப்படின்றாங்க. சரி வா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ஃபோனை கட் பண்ணிவிட்டு அங்கிள் என் மம்மியும் டேடியும் அங்கேயே நம்மளை வர சொல்லிட்டாங்க, நம்ம எல்லோரும் சேர்ந்து அங்கேயே போயிடலாம், முத்து மீனா உங்களுக்கு ஓகே தானே அப்படின்றாங்க. எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஸ்ருதி, ஆனால் உங்கள் வீட்டில் உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆகாமல் இருந்தால் சரி அப்படின்றாங்க. இதில் எனக்கு என்ன ப்ராப்ளமாக இருப்போது, ஆனால் என் மம்மி டேடியை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல, ஏதாச்சும் பேசுவாங்க, அது எதையும் பெருசாக கண்டுக்காமல் நம்ம அங்கேயே தான் இருந்தாகணும், அடுத்து ஒரு வீடு பார்த்துட்டு போகிற வரைக்கும் தான் நீங்கள் நிரந்தரமாக அங்கேயே இருக்கணும்னு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணலை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அதாவது ஸ்ருதி சொல்கிறாங்க. சரிப்பா நம்மளுக்கு வேறு வழி இல்லைப்பா, ஸ்ருதியோட வீட்டுக்கே போயிட்டு அப்புறம் எதுவாக இருந்தாலும் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்க. நம்ம சிந்தாமணி நினச்சது இப்போ நடந்துடுச்சு, அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. எல்லோரும் வீட்டை விட்டு காலி பண்ணி
பண்ணி போயிட்டாங்களாமே அப்படின்னு சொல்லவும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து என்ன யாரும் இல்லை, வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, கடனை கொடுக்க முடியாமல் அப்படின்னு வீட்டை ஜப்தி பண்ணிட வேண்டியது தான் அப்படின்னு இவங்க பிளான் போட்டுட்ருக்காங்க. ரோகிணி இந்த விஷயம் கேட்டு ஓடி வராங்க. ஆண்டி எல்லாரும் வீட்டை விட்டு போயிட்டாங்களாமே அப்படின்றாங்க. ஆமாம் நான் நினச்சது நடந்துடுச்சு, பாத்தியா நீ இல்லாத அந்த வீட்டில் யார் இருக்கக்கூடாதுன்னு வீட்டை விட்டு துரத்திட்டேன் அப்படின்றாங்க. சூப்பர் ஆண்டி சூப்பர், இதை வச்சே நீ உன் புருஷனை உன் பழக்கம் இழுத்துக்கோன்னு அவங்களுக்கும் ஐடியா கொடுக்குறாங்க. சரி ஆண்டி அப்படின்னு மனோஜுக்கு நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன்னு சொல்லிட்டு மனோஜுக்கு கால் பண்ணால் மனோஜ் போயிட்டு ஷோரூமில் ஒய்யாரமாக உட்காந்துட்ருக்காரு. அப்போ தான் மனோஜ் எங்கே இருக்கான்னு உடனே ஷோரூமில் அப்படின்னு வீட்டில் நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டேன் அப்படின்னு உடனே ஆமா ரோகிணி எல்லாரும் வீட்டை விட்டு வந்துட்டாங்க, எங்கேயாச்சும் போய் பிளாட்ஃபார்மில் தங்கணும்னு சொன்னாங்க, எனக்கு அதெல்லாம் தங்கி பழக்கம் இல்லை, அதான் நான் ஷோரூமுக்கு வந்துட்டேன், பேசாமல் ஷோரூம்லேயே இருந்துடலான்னு, அவங்க எல்லோரும் எங்கேயோ கிளம்பி போயிருக்காங்க அப்படின்றாங்க. ஓ அப்போ இது நமக்கு நல்ல வாய்ப்பு தான், நீயே மனோஜ் ஷோரூம்லலாம் இருக்கணும், இப்போ நான் தங்கிட்டு இருக்கிற வீட்டுக்கு வா மனோஜ், நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு ரோகிணி கூப்பிடுறாங்க. மனோஜ் முதல்ல யோசிக்கிறாரு. என்ன மனோஜ் யோசிக்கிறார், ரோகிணி நான் தானே கூப்பிட்றேன், ஒய்ஃப் தானே வா அப்படின்னு மனோஜை ஃபோர்ஸ் பண்ணி இதுதான் சமயம்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து அவங்க பக்கம் மனோஜை இழுக்கிறதுக்காக ஸோ பிளான் பண்ணி கை நகர்த்திட்டாங்க. மனோஜும் சரின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. ஷோரூம்லேயும் நம்மளால் இருக்க முடியாது, ரோகிணி கூட போய் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு எதை பற்றியும் கவலைப்படாத மனோஜ் இப்படி ஒரு விஷயத்த முடிவெடுத்து அங்கே கிளம்புறாரு. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த எபிசோட என்ன நடக்க போகுது, இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவுலையும் ரோகிணி கூட மனோஜ் இருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சால் வீட்டில் என்ன ரியாக்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ண நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ப்ளஸ் தேங்க்யூ.